கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி, ஆண்டவர் எனக்கு சகாயராக இருந்தால் எனக்கு என்ன இருக்காது, பயம் இல்லாத ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்களை நீங்க பயப்படாது இருங்கள், நான் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்வதை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்நாட்களிலே அநேக மனிதர்கள் நினைச்சாங்க, அதாவது பயத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். எதை பார்த்தாலும் பயம், வாழ்க்கையில எது நடந்தாலும் பயம் என்று சொல்லி நினைச்சாங்க. அவர் பயம் 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 என்று சொல்லி எல்லா சூழ்நிலைக்கும் பயம் மனிதனை ஆளுகை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இன்னைக்கு பயத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு விரோதமாய் அநேக மனிதர்கள் நினைச்சாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறதை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப மனுஷன் நம்ம நினைச்சான் பயத்துக்கு உட்படுத்தி நம்மை எல்லா விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில என்ன அழிவை கொண்டு வருவதற்குண்டான அநேக காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பயத்துக்கு என்ன சில இடம் இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். மனிதனால் செய்கிற எல்லா காரியமும் அது தற்காலிகமானதானே தவிர எதுவுமே என்ன செய்யாது, அது நிரந்தரமான ஒரு அனுபவம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போதே தற்காலிகமான தேவன் நினைச்சார்னு சொன்னா, அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவர் நினைச்சார், நம்மை பாதுகாத்து நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, நம்ம இந்த பூமியில காணப்படுகிறல்ல, காணப்படாதவர்களை நம்ம என்ன செய்கிறோம், காணப்படாத ஒரு ஸ்தலத்தை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப காணப்படாத அந்த தேடல்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது நம்ம நினைச்சா அதி சீக்கிரத்துல என்ன செய்யும், நமக்கு இந்த லேசான உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்காது, இந்த உபத்திரவங்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது, போராட்டங்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது. அந்த பயத்தின் அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லுகிற அந்த தைரியத்தோடு கூட நம்ம இருப்போம். மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லுகிற அந்த சிந்தனையோடு கூட நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து எல்லா பயத்துக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து நம்மளை நடத்துவார் என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் தைரியம் கொண்டிருப்போம். கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில பயமில்லாத ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உபத்திரவமெல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த அனுபவத்தை நீர் எனக்கும் எங்களுக்கும் என் கர்த்தர் நீங்க தரும்படி ஆட்சேபிக்கிறோம். இதை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.